ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இன் நேச்சர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட் விச் ஹாவ் தி சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஓகேவா? ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், புரோட்டியம், டியூட்டியம், டிரிட்டியம், இது மூணுமே எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோடோப்ஸ். சரிங்களா? அண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஐசோடோப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், அதாவது நிறைய ஆட்டம்ஸ் ஐசோடோப்ஸ் நம்ம இருக்குது. ஆனால் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேபிள், இன்னொன்று அன்ஸ்டேபிள். அதாவது அன்ஸ்டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நிறைய நியூட்ரான்ஸ் இன் தயர் நியூக்ளியை. அன்ஸ்டேபிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்ஸ்டேபிள் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் இன் தயர் நியூக்ளியை ஆர் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். தே ஆர் கால்டு ரேடியோ ஐசோடோப்ஸ். எக்ஸாம்பிள் யுரேனியம் 235, கோபால்ட், தோரியம், இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஆக்சிஜன் ஐசோடோப், ஆக்சிஜன் 16, ஆக்சிஜன் 18. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐசோபார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் 2 elements, calcium and argon. Atomic number of calcium is 20, argon is 18. இதோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இது. சரிங்களா? இதான் இதோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிகரில் என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் மாஸ் நம்பர் ஆஃப் போத் தீஸ் எலமெண்ட்ஸ் இஸ் 40. ஓகேவா? மாஸ் நம்பர் ஆஃப் போத் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் 40. சரியா? அப்போது வாட் இஸ் மீன் பை ஐசோபார்ஸ் அப்படின்னா என்னென்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் இன் போத் ஆட்டம்ஸ் ஆர் சேம். சரியா? அது ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இது என்னென்னா ஐசோடோப்ஸ் அப்படின்னு சேம் எலமெண்ட்டுக்கு சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். இதில் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்டு சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்டு சேம் மாஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஐசோடோப்ஸ் அப்படிங்கும்போது சேம் எலமெண்ட், ஐசோபார் அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இதில் சேம் அட்டாமிக் நம்பர், இதில் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், சேம் மாஸ் நம்பர். இதுதான் ஐசோபார். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் ஐசோடோன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோடோன், அதாவது போரான். ஃபார் எக்ஸாம்பிள் போரான் அண்டு கார்பன். போரானில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதாவது போரானில் 11 - 5 is equal to 6. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 11 - 5 is equal to 6. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் கார்பன் 12 - 6 is equal to 6. அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். இது ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வித் சேம் மாஸ், சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் கால்டு ஐசோடோன்ஸ். ஓகேவா? சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் கால்டு ஐசோடோன்ஸ். ஓகேவா? இது 3 கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். ஐசோடோப் அப்படின்னு என்னென்னா சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இன் சேம் எலமெண்ட். ஓகேவா? ஐசோபார்ஸ் அப்படின்னு என்னென்னா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், சேம் மாஸ் நம்பர் இன் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். இது சேம் எலமெண்ட், டிஃப்ரெண்ட் எலமெண்ட். அடுத்தது ஐசோடோன் அப்படின்னா அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நியூட்ரான்ஸ் ஆர் சேம். ஓகேவா? இதுதான் ஐசோடோன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். இந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனில் 5 ஜெனரலைசேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ், கே லெசஸ் லா ஆஃப்
gaseous volumes. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம 8th வந்து படிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து law of multiple proportions அதுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் மீன் பை law of multiple proportions? இது வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஜான் டால்டன் இன் 1804 வந்து இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா when two elements, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் A அண்ட் B அப்படின்ற 2 elements வந்து combined together to form two kind of products வந்து ஃபார்ம் ஆகும். சரியா, அந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்டில் எனி ஒன் ஆஃப் தி எலமெண்ட், அதாவது ஏ ஆர் பியோட மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா, ஃபிக்ஸ்டு. ஓகேவா, ஏபியில் ரெண்டில் ஏதாவது ஒன்றோட மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கார்பன் இஸ் ஏ, ஆக்சிஜன் இஸ் பி. சரியா, கார்பன் வந்து ஏவாகவும் கார்பனை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜனை வந்து பின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். சரியா, இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன தருது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, CO அண்டு CO2 அப்படின்றது வந்து தருது. தி ரேஷியோ ஆஃப் தி ரேஷியோ of masses of oxygen in CO and CO2 for fixed mass of carbon is 1:2. சரியா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஏ இஸ் கார்பன், பி இஸ் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து CO அண்ட் CO2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்டில் கார்பனோட மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு. கார்பனோட மாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஃபிக்ஸ்டாக வந்து இருக்குது. ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ இஸ் 1:2. அதே மாதிரி தான் வந்து லெட்டஸ் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். சல்ஃபர் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. இதில் வந்து சல்ஃபரோடது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சேம் மாஸ், ஆக்சிஜனோடது 2:3 ரேஷியோவில் வந்து இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகேவா, இந்த லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஜெரிமியாஸ் ரிச்சர் இன் 1792. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து when two different elements are separately with the same weight of third element, 2 எலமெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படிங்கிற இந்த 2 எலமெண்ட்டும் வந்து கம்பைன் பண்ணி அந்த சேம் வெயிட் ஆஃப் அ தேர்ட் எலமெண்ட், ஒரே மாதிரி வெயிட் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட் கூட வந்து கம்பைன் பண்ணும்போது அங்கே வந்து தெர் ஆர் ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்து சிம்பிள் மல்டிபிள் ஆஃப் தி மாஸ் இன் விச் தே கம்பைன் எமாங் தெம்செல்ஃப். அது கூடயே வந்து அது வந்து கம்பைன் ஆகிட்டு சிம்பிள் மாஸ் ரேஷியோவில் ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது வந்து கம்பைன் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்து H2O வந்து கிடைக்கிது. இந்த சி கூட வந்து தேர்டாக இருக்குது இல்லையா, அது கூட வந்து கம்பைன் ஆகுது வித் சேம் எனர்ஜி லெவல். கம்பைன் ஆகும்போது CH4 அண்ட் CO2 மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. காம்பவுண்ட்ஸ் அந்த ரேஷியோ ஆஃப் டிஃப்ரெண்ட் மாசஸ் ஆஃப் அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் combined with the same mass of carbon. 4:32 is nothing but 1:4. அதே மாதிரி தான் வாட்டருக்கு வந்து 2:16 is nothing but 1:8. அடுத்து வந்து கே லெசர்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அக்கார்டிங் டு திஸ் லா whenever gases வந்து ஒன்று கூட ஒன்று ரியாக்ட் ஆகும்போது they formed a ப்ராடக்ட். சரியா, அந்த ப்ராடக்ட்டும் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கும். அண்ட் வால்யூம்ஸ் இருக்கு இல்லையா, வால்யூம்ஸ் வந்து சிமிலர் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷரில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ப்ளஸ் chlorine is equal to HCl. இதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். அடுத்து வந்து குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கில் இருக்க லொக்கேஷனை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த பில்டிங்கை வந்து எங்கே இருக்குது உடனே சொல்ல முடியாது இல்லையா, அது வந்து எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியில் எந்த ஸ்டேட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஜஸ்ட் இங்கே வந்து 4 வே ஆஃப் டிஃபைனிங் லொக்கேஷன் ஆஃப் பில்டிங். இது இந்த மாதிரி மெத்தடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ் வந்து சொல்கிறோம். குவாண்டம் நம்பர்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ்
என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல், மேக்னெட்டிக், ஸ்பின் குவாண்டம் நம்பர். சிம்பிள் வைஸ் நத்திங் பட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா எல், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னா எல், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னா எம், ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா எஸ். ஓகேவா? இதை வந்து எதுக்காக வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி லெவல்ஸை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த குவாண்டம் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் ஒன் வால்யூம், இங்கே இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து கேலஸஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து we discuss about book back question. Among the following the odd pair is option C, odd pair, silicon and phosphorus. Change the number of neutrons in atom. Change in the number of neutrons in an atom changes into option B, isotope. The term nucleus refers to protons and neutrons. Okay va? Protons and neutrons. The number of protons and electrons present respectively in BR 3580 R. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. தி கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் இஸ் ஆப்ஷன் சி 2,8,8,1. ஏன் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்ஸ் மேலே ஃபில் பண்ண முடியாது, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு வந்து போயிடும். சரியா? இன் அன் ஆட்டம் எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் ஃபிக்ஸ்டு ஆர்பிட். இது வந்து ட்ரூ. Isotopes of an element have different atomic number. இது வந்து false. atomic number டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, mass number வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். electrons have higher negligible mass or charge. இது வந்து என்னன்னா answer true. smaller the size of an orbit, lower is it energy of orbit. இது வந்து true. the maximum number of electron in L shell is 10. இது வந்து true. ஃபால்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எந்த ஷெல்லாக இருந்தாலும் 8 எலக்ட்ரான்ஸ் மேலே ஃபில் பண்ண முடியாது. கால்சியம் அண்ட் ஆர்கான் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் பேர் ஆஃப் ஐசோபார்ஸ். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அகாமடேட் இன் அன் ஆர்பிட் இஸ் கிவன் பை 2n². நெக்ஸ்ட்டு dash isotope is used in the nuclear reactor, uranium-235. The number of neutrons present in lithium is 7 minus 3 is equal to 4. The valency of argon is 0. ஓகேவா? இதெல்லாமே வந்து 1 மார்க் கொஷின். டால்டன் வந்து என்ன டிடெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அட்டாமிக் தியரி. சட்விக் வந்து என்ன டிடெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான். ரூதர்ஃபோர்டு வந்து டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ். நீல்ஸ் போர் வந்து டிஸ்கவரி ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த யூனிட் வந்து முடிஞ்சது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை அப்படின்னா ஏதாவது சஜஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.